கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூரை அடுத்த அச்சமங்கலம் அருகே உள்ள நாகமங்கலம் கிராமத்தை சேர்ந்தவர்தான் மணிகண்டன், வயது 43. இவர் ஒரு கூலி தொழிலாளி. இவருடைய மனைவிதான் வள்ளியம்மாள், வயது 27. இவர்களின் மகன்களுக்கு காய்ச்சல் இருந்ததால் பர்கூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்திருந்தனர். மணிகண்டன் கடந்த 1ஆம் தேதி மதியம் தனது மனைவியை மருத்துவமனையில் விட்டுவிட்டு வீட்டுக்கு சென்று வருவதாக கூறி சென்றுள்ளார். ஆனால் வீட்டிற்கும் செல்லவில்லை, மருத்துவமனைக்கும் திரும்ப வரவில்லை. இது குறித்து வள்ளியம்மாள் பர்கூர் போலீசில் தனது கணவரை காணவில்லை என புகாரும் அளித்தார். கடந்த 3ஆம் தேதி மதியம் பர்கூர் அருகே நாகமங்கலத்தில் உள்ள ஒரு விவசாய கிணற்றில் மணிகண்டன் மர்மமான முறையில் இறந்து கிடந்துள்ளார். மணிகண்டனின் தாயாரான மீனாட்சி அளித்த புகாரின் பேரில் கத்திக்குப்பம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை நடத்தினார்கள். நாகமங்கலம் அருகே அச்சமங்கலம் கூற்றோடு பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா பதிவுகளையும் ஆய்வு செய்தபோது கடந்த 1ஆம் தேதி மதியம் 2 மணிக்கு 2 வீலரில் மணிகண்டன் உட்பட 4 பேர் சென்றது தெரிய வந்தது. அவருடன் சென்றது யார் என போலீசார் விசாரணை நடத்தியதில் மணிகண்டனின் சித்தப்பாவான ஓய்வு பெற்ற இராணுவ வீரரான நாகராஜன், வயது 63, அச்சமங்கலம் கூட்ரோட்டில் பேக்கரி நடத்தி வரும் பழனிக்குமார், வயது 43, அச்சமங்கலத்தை சேர்ந்த ராஜ்குமார் என்பது தெரிய வந்தது. இதனிடையே அவர்கள் மாயமானதால் போலீசாருக்கு சந்தேகமும் வலுத்துள்ளது. இந்த நிலையில்தான் நாகராஜன், பழனிக்குமார், ராஜ்குமார் ஆகிய 3 பேரும் அச்சமங்கலம் கிராம நிர்வாக அலுவலரான செல்வராஜின் முன்னிலையில் நேற்று சரணடைந்தனர். அப்போது மணிகண்டனை தாங்கள் கிணற்றில் தள்ளி கொலை செய்ததையும் ஒப்புக்கொண்டுள்ளனர். இதையடுத்து 3 பேரும் கந்திக்குப்பம் போலீசில் ஒப்படைக்கப்பட்டனர். விசாரணையில் அவர்கள் கூறியதாக போலீசார் கூறுவது என்னவென்றால், கொலை செய்யப்பட்ட மணிகண்டனுக்கும் வள்ளியம்மாள் என்ற மனைவி உள்ளார். மணிகண்டனின் சித்தப்பாவான மாஜி இராணுவ வீரரான நாகராஜனுக்கும் வள்ளியம்மாளுக்கும் தகாத உறவு இருந்துள்ளது. இதனால் இவர்கள் இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்து வந்துள்ளனர். இதனை பயன்படுத்திய வள்ளியம்மாள் தன்னுடைய மாமனாரான நாகராஜனிடம் பணம் வாங்கியும் வந்துள்ளார். அதே போல மணிகண்டனும் அடிக்கடி பணம் வாங்கியும் வந்துள்ளார். இவ்வாறாக கணவன் மனைவி இருவருமே சுமார் 17 லட்சம் ரூபாய் வரை கடனாக வாங்கியுள்ளனர். இந்த நிலையில்தான் நாகராஜன் கொடுத்த பணத்தை மணிகண்டனிடம் திரும்ப கேட்டுள்ளார். அப்போது மணிகண்டனோ, நீ என் பொண்டாட்டியுடன் நினைத்த போதெல்லாம் உல்லாசமாக இருந்தால் அவருடன் நீ கள்ள தொடர்பும் வைத்திருக்கிறாய், அதற்கும் பணத்திற்கும் சரியாக போச்சு, எதற்காக என்னிடம் நீ பணம் கேட்கிறாய் என கேட்டிருக்கிறார். இதனால் மணிகண்டனுக்கும் நாகராஜனுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. இதில் ஆத்திரமடைந்த நாகராஜன் மணிகண்டனை தீர்த்து கட்ட திட்டம் போட்டுள்ளார். அதன்படி தனக்கு தெரிந்த பழனிக்குமார், ராஜ்குமார் ஆகியோரை அழைத்து மணிகண்டன் எனக்கு 17 லட்சம் ரூபாய் தராமல் இருக்கிறான், மேலும் கேட்டால் என்னை ஏளனமாகவும் அவமானமாகவும் பேசுகிறான், உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் உங்களுக்கு தருகிறேன், அவனை தீர்த்து கட்டிவிட வேண்டும் என கூறியிருக்கிறார். அதற்கு சம்மதித்த 2 பேருமே மணிகண்டனை மது குடிக்க கடந்த 1ஆம் தேதி பர்கூரில் இருந்து 2 சக்கர வாகனத்தில் அழைத்தும் சென்றுள்ளனர். அச்சமங்கலம் கூட்ரோடில் உள்ள ஒரு டாஸ்மாக் கடையில் மது பாட்டில்களையும் வாங்கிய அவர்கள் 2 சக்கர வாகனத்தில் நாகமங்கலம் பகுதியில் உள்ள ஒரு விவசாய கிணற்றில் அருகே அழைத்து சென்று அங்கு அமர்ந்து மதுவும் குடித்துள்ளனர். அப்போது போதையில் இருந்த மணிகண்டனை 60 அடி ஆழ கிணற்றுக்குள் தள்ளியும் விட்டுள்ளனர். இதில் அவர் நீரில் மூழ்கி பலியானார். இதன் பிறகு 3 பேருமே எதுவும் தெரியாதது போல அங்கிருந்து சென்று மீட்டனர். இதனிடையே போலீசார் சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்து தங்களை தேடுவதை அறிந்த 3 பேருமே கிராம நிர்வாக அலுவலர் முன்னிலையில் சரணடைந்ததாகவும் வாக்குமூலம் அளித்துள்ளனர். இதையடுத்து ஓய்வு பெற்ற இராணுவ வீரர் உட்பட 3 பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவமானது அந்த பகுதியில் தற்போது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது.